நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு டாக்டர் தமிழ் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. டாக்டர் ஷோல நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு டாக்டர் ஷோல தீராத தலைவலிகள், தலைவலியிலிருந்து தப்பிப்பது எப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறோம். என்ன காரணத்தினால தலைவலி வருது, அதோட அறிகுறிகள் என்னன்றதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல பேச போறோம். 4 எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாக்டர் பூபதி, சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு நரம்பியல் மருத்துவர். டாக்டர் ரதி மலர் ஆனந்த், இவங்க ஒரு கண் மருத்துவர். இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி குழந்தைகள் கண் மருத்துவம். மூன்றாவது, she doesn't need introduction, டாக்டர் பிரதிகாச்சாரி, சீனியர் கன்சல்டன்ட் நியூரோசர்ஜன் அண்ட் நியூராலஜிஸ்ட், 36 years experience. வெல்கம் மேடம். அண்ட் ப்ரொஃபஸர் லக்ஷ்மணன், சீனியர் இஎன்டி. எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். தலைவலின்னு சொல்றோம். அந்த தலைவலியை உங்களால டிஸ்கிரைப், அதாவது எனக்கு எப்படி இருக்கு அந்த தலைவலின்னு சொல்ல முடியுங்களா? அந்த வலியை மட்டும் எனக்கு சொல்லுங்களேன், எப்படி இருக்குன்னு. அந்த வலி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபோர்ஹெட் ஃபுல்லாக வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும். தலைக்காணியில் கூட படுக்க முடியாது. அந்த பில்லோ வச்சா கூட ரொம்ப நமக்கு ஏக் இருக்கும், தூங்கவே முடியாது. இந்த குண்டூசி வச்சு குத்துன மாதிரி, குண்டூசி வச்சு குத்துற மாதிரி அந்த மாதிரி பெயின் ஜாஸ்தியா இருக்கு. ரைட், ஓகே. இந்த வலி வந்துட்டுன்னா இந்த இடம் வீங்கிடும், அப்படியே புடைச்சி போன மாதிரி இருக்கும். இந்த கண்ணிலே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2 புருவத்திலையும் விண்ணு தெரிக்கிற மாதிரி இருக்கும், ஹெவியாக தெரிக்கிற மாதிரி இருக்கும். பெயின் அதை வந்து தாங்கி கொள்ளவே முடியாது, அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும். தலைவலி வந்தால் இந்த கண்ணெல்லாம் பயங்கரமாக குத்தும் சார். அதுக்கப்புறம் இந்த கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கிரைண்ட் பண்ணுற மாதிரி தலையில். சார், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தலைவலிக்கான காமனஸ்ட் ரீசன்ஸ் என்னென்ன காரணங்கள்லாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் தலைவலிகள் பார்த்துருக்கீங்க? அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து நான் எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, எல்லாருமே வந்து மைக்ரெயின்றது ஒற்றை தலைவலி. அது பல வடிவத்தில் பல இதெல்லாம் வந்து ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக வரும். பட் அது காரணி வந்து ஒன்றே தான். அதாவது வேதியியல் மாற்றங்கள் அந்த இரத்த குழாயில் ஏற்படும் பொழுது அது அசாதாரண ஒரு நிலையில் இரத்த குழாய் விரிவடைந்து 1 லிட்டர் கொள்ளளவே உள்ள நம்முடைய தலையில் பல லிட்டர் அளவுக்கு அது உப்புகிறது, அதாவது பெரிதாகிறது. அதனால் நரம்புகள் வந்து அந்த சென்சேஷன் எடுத்துன்னு மூளை கொண்டு போய் நமக்கு தலைவலியாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணது. தேங்க்யூ சார். டாக்டர் லக்ஷ்மண், நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன காமனஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் ஹெடேக்? முதல்ல முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து தலைவலிங்கிறது வியாதி இல்லை. தலைவலி ஒரு வியாதியுடைய அறிகுறி, அவ்வளோதான். அது சாதாரண காரணத்திலேருந்து பெரிய காரணம் வரைக்கும் போகலாம். உதாரணத்துக்கு நல்ல சரியாக சாப்பிடாம ஹைப்போக்ளைசமியா இருந்தால் தலைவலி வரலாம். டென்ஷனாக இருந்தால் ப்ரெஷர் கூடனா தலைவலி வரலாம். டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லைன்னா வரலாம். எனக்கு தலைவலி வரும்போது இங்கே ஸ்டார்ட் ஆகுது சார். இன்னும் கொஞ்சம் நடந்தோம்னா இந்த நரம்பெல்லாம் வலிக்குது. இந்த இடத்துல ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு. ஆமாம், துடிக்கிற வலி. ஆமாம், கழுத்துக்கிட்ட அவங்களுக்கு டைட்டாக இருக்குது, கிளிக்குன்னு சவுண்டு கேட்குது. ஸோ அந்த மாதிரி தலைவலி வந்து சம்டைம்ஸ் கழுத்து எலும்பு வந்து தேஞ்சு போனால் நம்ம அதை ப்ரொடெக்டிவாக நம்ம என்ன பண்ணுவோம், மசிலை டைட் பண்ணிவிடுவோம். அங்கே கழுத்து மசிலை, அந்த மசிலை டைட் பண்ணால் இந்த மூளை ஸ்கேல்ப்பு வந்து அப்படி இழுத்து விட்டுச்சுன்னா அதுக்கு பேர் டென்ஷன் ஹெடேக்குன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம டென்ஷன் ஆகிறதுனால வர டென்ஷன் ஹெடேக் இல்லை. டென்ஷன்னா மசிலில் டென்ஷன் இருக்கிறதுனால. இந்த பகுதி ஃபுல்லாகவே அப்படியே ஒரு 2 பேர் பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு குமுறல் இருக்கிறல்ல அது மாதிரி வரும். எங்கே இருக்குன்னே தெரியாது, கண்ணுலாம் கலங்கிடும், கண்ணுல இருந்து தண்ணி சொட் ஆகும், கண்ணு செவக்குங்க, கண்ணு செவந்துடும், கண்ணுல இருந்து தண்ணி வரும். ஒரு கிளஸ்டர் ஹெடேக்குன்னு ஒரு டைப் ஆஃப் ஹெடேக் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் வரும். வந்ததுன்னா பல நாட்கள் இருக்கும், ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். அதில் கண்ணில் நிறைய நீர் வடியும் அண்ட் ரொம்ப சிவியர் ஹெடேக். அண்ட் அது ஒரு சைடாக இருக்கலாம், யூஸ்வலி ஒரு சைடாக இருக்கும். அண்ட் அதில் வந்து கொஞ்சம் இங்கே அவங்களுக்கு இங்கே மரத்து போன மாதிரி இருக்கலாம். இட்ஸ் குவைட் அ பேட் ஹெடேக். பட் அந்த வாரம் 10 நாள் தாண்டிடுச்சுன்னா இனிமேல் வராது மறுபடியும் ரொம்ப நாட்களுக்கு.
எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஹெட் பெயின் ஜாஸ்தி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பெயின் வரும்போது இந்த நரம்பு, அதே மாதிரி இந்த காது ஓரம் நரம்பு, மண்டை ஃபுல்லாக சுத்தியல் வச்சு அடிக்கிற மாதிரி சுத்தியல் இருக்கும். வச்சு அடிக்கிற மாதிரி. அடிக்கிற மாரி இருக்கும். அப்படியே 2 பக்கமும் அப்படியே கண்ணை மூடிப்பேன். அப்படி இல்லைன்னா 2 நரம்புலையும் கை வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காருவேன். இல்லை ஏதாவது டேப்லெட் உடனே அந்த டைமுக்கு வந்து என்னால் தாங்கவே முடியாது. ஏதாவது எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு. காது மூக்கு தொண்டையில் இருந்து காமனஸ்ட் ப்ராப்ளம் வந்து தலைவலி. தலைவலிக்கு எங்களை பொறுத்தமுள்ள காமனஸ்ட் காசு என்னென்னா சைனசைட்டிஸ். சைனஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த முகத்தை சுற்றி அரங்க மாதிரி 2 இந்த பக்கத்தில் வராது, இந்த பக்கத்தில் உள்ளுக்கு 4 டைப் ஆஃப் இருக்குது. அதுதான் முகத்தோடைய ஷேப் கொடுக்கு. அது பேர் சைனஸ். காற்று பைகள். அந்த அறைகள் வந்து காற்று தான் ஃபில்லப் ஆகிருக்கும், அதுதான் ஷேப் கொடுக்குது. இப்போ இந்த சைனஸுங்கிறது அந்த காற்று ரீப்ளேஸ் ஆகி தண்ணி சறந்துறது அல்லது தண்ணி அப்படியே சீழாக செய்கிறது, அது பேர் தான் சைனசைட்டிஸ். இந்த சைனசைட்டிஸுங்கிறது 2 விதமாக வரலாம். ஒன்று அலர்ஜியில் வரலாம். இந்த அலர்ஜி சைனஸுங்கிறது, அலர்ஜிங்கிறது தமிழில் ஒவ்வாமை அப்படின்னு பேசும். இது சாதாரண டஸ்ட்டாக இருக்கலாம், சில்லுன்னு சாப்பிட்ற ஐஸ்கிரீமாக இருக்கலாம், மீன் அந்த மாதிரி மட்டன் சீ ஃபுட்டுமோ மீன் அதெல்லாம் இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம், லெமனாக இருக்கலாம். இது எதை அலர்ஜி அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நிப்பாட்டுறது தான் அதுக்குடைய ட்ரீட்மெண்ட். அல்லது இன்ஃபெக்ஷனில் வரலாம். இன்னொரு குரூப் வந்து இன்ஃபெக்ஷன் வருது, ஆன்டிபயோட்டிக் போட்டு கண்ட்ரோல் பண்ணும். நான் இந்த கான்டெக்ட்ஸில் உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல, இந்த சைனசைடி தலைக்கு குளிக்கிறது எப்படின்னா, தலையை தனியாக வாஷ் பண்ணுங்கள், நேராக நின்று குளிக்காமல் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு உடனே துவட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தலைக்கு கீழே குளிங்க, 100% சைனஸ் வராது. இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து தலைவலி வந்து ஒரு மாதிரி விவரமாக சொன்னீங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த தலைவலிக்கெல்லாம் முதல்ல மாத்திரை சாப்பிட்றதுக்கோ இல்லை மருந்து சாப்பிட்றதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சொந்தமாக ஒரு ரெமெடி, ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஒன்று வச்சுருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவோன்னா, தலைவலி வந்தால் வெத்தலை இருக்குல்லைங்க, வெத்தலையை வந்து நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி அதை நெத்தியில் வைப்பாங்க. எந்த பக்கம் இருக்கோ அந்த இடத்துல அப்படி வச்சு கொஞ்சம் நேரம் படுத்தோம்னா கொஞ்சம் இதமாக இருக்கும், உடனே க்யூர் ஆயிரும். ஆவி பிடிக்கிறது. ஆவி பிடிப்பீங்க. 2-3 வெங்காயத்தை எடுத்து நல்லா கரன்னு நெத்தியில் புழிஞ்சு தேய்ச்சி விட்றது. தேய்ச்சி விட்டா எரிச்சல் அதிகமாகிடும். எரிச்சல் அதிகமாகிட்டுன்னா அதில் மண்டையில் உள்ள குத்துற வலி குறைஞ்ச மாதிரியே தெரியும். தைலத்தை நல்லா இந்த இடத்துல தேய்ச்சிட்டு சூடாக காஃபி ஆர் டீ எதுனா குடிப்பேன். குடிக்கும்போது எனக்கு வந்து அந்த கண்ணிலேருந்து தண்ணியெலாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். கொட்டி முடித்த உடனே நல்லா இந்த நரம்பு 2ஐயும் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே கண்ணு மூடி ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்தனாலே எனக்கு கொஞ்சம் தலைவலி. டாக்டர்ஸ், செல்ஃப் ரெமெடிஸ், ஹேண்ட் ரெமெடிஸ், வீட்டு வைத்தியம், இதில் வந்து மருத்துவராக பார்க்காம நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கேட்குற உங்கள் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க அப்ளை பண்ணுறது பூரா கவுண்டர் இரிட்டன். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சுக்கு போடுறது, அமிர்தாஞ்சனம் மேலே அப்ளை பண்ணுறது, ஆவி பிடிக்கிறது சயின்டிஃபிக்கல் 100% அழிவு. அவருக்கு இந்த ஆவி பிடிச்சா சரியாக போகிறது, அந்த காஃபி குடிக்கிறது கூட இது ஆவி பிடிக்கிறது மாதிரி தான். இதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் மோஸ்ட்லி ஃப்ராண்டல் ஹெட்டேக்கே எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால தான் இது போட்ட உடனே அந்த மருந்து உடனே டைலட்டேஷன் ஆயிரும், அந்த ட்ரைனேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். நீர் கொட்டுதுங்கிறாங்கல்ல, ட்ரைனேஜ் கீழே வந்துருச்சுன்னா வலி சரியாயிருது. மோரலஸ் எல்லாரும் செய்கிறது தெரியாமலே சயின்டிஃபிக்கலாக செய்கிறாங்க. அது பண்ணலாம், சரி பண்ணலாம், 100% பண்ணலாம். ஆவி பிடிக்கிறது ஓகே, சாம்பிராணி போக கண்டிப்பாக போடக்கூடாது. இதுக்கு சின்ன குழந்தை, உனக்கு நான் லேடிஸ் இருக்கனால இப்பவுமே சொல்கிறேன், குழந்தைங்க இருந்தால் கூட தலையை குழந்தை குளிப்பாட்டி கண்டிப்பாக ஆவி இது போடாதீங்க, சாம்பிராணி போக போடாதீங்க. காரணம் அலர்ஜி காமனஸ்ட் அலர்ஜி சஃபகேஷன் ப்ராப்ளம் வரும். சார், எனக்கு தலைவலி வரும்போது இந்த சைடில் இருக்கிற நரம்பு வந்து வீங்கிடும் ஃபுல்லாக. இது வீங்கிட்ட பிறகு தலையெல்லாம் நான் அந்த முடியை பிடிச்சி டைட்டாக பிடிப்பேன். ஸோ ஏற்கனவே தலையில் அடிபட்டு காயம் இருந்து அந்த காயத்தில் மறுபடியும் இடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வலி இருக்கும். நரம்பு புடச்சிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தலைவலின்னாரு. டெம்பரல் ஆர்ட்ரைட்டிஸ்ன்னு ஒரு விதமான தலைவலி இருக்குது. அது கொஞ்சம் கடுமையான தலைவலி. அதை நீங்கள் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. அது கொஞ்சம் சீரியஸ் ஹெட்டேக். தொடர்ந்து பேசும் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். டாக்டர் தமிழக குடும்பத்துக்கான பிக் ஹெல்த் ஷோ. See you after a short break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் தமிழக குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. இன்னைக்கு தலைவலியை பத்தி நம்ம பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் ஒரு எக்ஸைட்டிங் ஆடியன்ஸ் கூட பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க இந்த தலைவலிக்கெல்லாம் முதல்ல மாத்திரை சாப்பிட்றதுக்கோ இல்லை மருந்து சாப்பிட்றதோ இல்லை ஏதோ ஒன்று பண்றதுக்கு முன்னாடி ஒரு சொந்தமா ஒரு ரெமெடி, ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஒன்று வச்சிருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த கட்சிஃப் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இந்த தலையில் வச்சுட்டு ஃபுல்லாக டைட்டாக இருக்க வச்சு கட்டிடுவேன். அப்படியும் இருக்கலனா இந்த கையை எடுத்து அந்த முடி எங்கே வலிக்குதோ அங்கே பயங்கரமாக டைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இல்லை டேப்லெட் எடுத்துப்பேன். ரைட். டவல் கட்டிப்பேன் சார். டவல் டைட்டாக டவல் இருக்கமா கட்டிப்பேன். கண்ணும் வலிக்கும்ன்றதுனால கர்ச்சிஃபில் நல்லா தண்ணியில் நினச்சி கண்ணு மேலே வச்சுக்கிட்டு தூங்கிடுவேன் சார்.
துணி கட்டிக்கிறது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கும். பிகாஸ் வந்து நமக்கு அந்த தலைவலி ஜாஸ்தியாக இருக்கும்போது ஹார்ட் பீட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். கண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணால் ஹார்ட் பீட் குறையும். ஸோ நம்ம டைட்டாக துணி கட்டினோம்னா அதுலேயே இந்த த்ராபிங் ஹெட்டேக் வந்து செட்டில் ஆகும் கொஞ்சம் ஓரளவுக்கு. ஸோ அதுக்கும் இவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் இருக்குது. அண்டு காஃபி குடிக்கிறது கெஃபீனால் நிறைய தலைவலிக்கு நாங்கள் மைக்ரேனுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸில் நிறைய டேப்லெட்ஸில் பேராசிட்டமாலும் இருக்கும், கெஃபீனும் இருக்கும் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் டு ரிலீவ் த ஹெடேக். காஸ்மெட்டிக்ஸ் தான், காஸ்மெட்டிக்ஸ் definite has got a roll over production of headache. இப்போ நான் ஆக்சுவலி இப்போ ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்குறேன்னு இப்போ உங்களுக்கு புரியும். தலைவலி உங்களுக்கு வருது இல்லைங்களா, எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியுமா? பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருந்தால் கண்டிப்பாக வருங்க. ஸ்ட்ரெஸ் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு சில நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தலைவலி வரும். பட் ஐஸ்கிரீம்னால தலைவலி வரும்ன்றது உங்களுக்கு தெரியும்ல? ஐஸ்கிரீம் கன்ஃபார்மாக வரும், கோல்ட் ஹெடேக் கன்ஃபார்மாக வரும், தெரியும் கண்டிப்பாக. சந்தேகமே வேற இல்லை. யாராவது சொல்லுங்க. மேபி பசங்க கிட்ட கொஞ்சம் டென்ஷன் ஆகுனா அந்த மாதிரி டைமில், இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் எதனா இருந்துச்சுன்னா அந்த டைமில், இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவலி ரொம்ப ஹை ஸ்பீடில் நம்ம 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி கிருன்னு ஏறிடும். பனிக்காலம் வந்தால் கண்டிப்பாக தலைவலி தான் தெரியும் சார். தினம் வருங்களா? பனிக்காலம் வந்துச்சுனால பனிக்காலம் வர்றப்ப தினம் வரும். கண்டிப்பாக இருக்கும். ஒரு மாதம் இருந்தாலும் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்க போகிறோம், எந்த கொஞ்சம் கண்டிஷன் இருந்தாலும் சரி, கூலாக இருந்தாலே கண்டிப்பாக இருக்கும். அசிடிட்டி ப்ராப்ளம் வரும்போது வரப்ப தலைவலி கண்டிப்பாக. ஸ்ட்ரெஸ், ஃபுட் அலர்ஜி ரொம்ப காமன் மைக்ரேனில். ஃபுட் அலர்ஜின்னா யூஸ்வலாக சில 2-3 ஃபுட்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம், சாக்லேட், ரெட் வைன் இதெல்லாம். பட் இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக டெய்லி சாப்பிட்ற விஷயம் இல்லை. அதனால் பட் அஜீரணமாக ஆகிற மாதிரி நீங்கள் சொன்னீங்களே அசிடிட்டி, அஜீரணமாக ரொம்ப ரிச் ஃபுட் சாப்பிட்டோன்னா கூட மைக்ரேனை தூண்டி விடலாம். சில பேருக்கு ஆக்சுவலி மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு வாந்தி, கைவிட்டு வாந்தி எடுப்பாங்க. அவங்க வாந்தி எடுத்துட்டாங்கன்னா தலைவலி குறைஞ்சிடும். வாந்தி எடுக்கிறதும் ஒரு மெத்தட், சில பேருக்கு அது ரிலீஃப் கொடுக்கும். மதிய டைமில் தூங்கணும் அப்படின்னாலே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலும் திருப்பி தூங்கி எழுந்திருக்கும் போது பயங்கர பெயினாக இருக்குது. அதுலேருந்து நான் ரிலீவ் ஆகவே முடியல. திரும்ப நைட்டு ரெஸ்ட் எடுத்தால் தான் ரிலீவ் ஆகுது. சில ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ்ன்னு உண்டு, அது வந்து தூண்டி விடக்கூடிய சில விஷயங்கள். நம்ம வந்து யூஸ்வலாக தூக்கம் கம்மியாக இருந்தால் நமக்கு மைக்ரேன், நமக்கு தலைவலி வரும்ன்ட்டு நிறைய பேருக்கு அது உண்டு. பட் மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் அதிகமாக தூங்கினா கூட தலைவலி வரும். வீக்கெண்ட் ஹெடேக்குன்னு தான். சம்டைம்ஸ் இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கலாம், ஆஃபீஸ் இல்லை அப்படின்னு எழுந்திரிச்சிட்டா மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் அது ஒரு தலைவலியை தொடங்கி விட்டுரும். இன்னொன்று வந்து ரொம்ப வெயில், கடுமையான வெயிலில் வெளியில் போயிட்டு வந்தால் ஹெடேக் வரும். அதாவது இந்த சர்க்கேடுன்றதுன்னு சொல்லுவாங்க, இயற்கைக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எதையுமே பண்ணக்கூடாது. நெடுநேரம் டிவி வாட்ச் பண்ணுறது, சினிமாவுக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா கட்டாயம் மைக்ரேன் வரும். ஸோ ஒற்றை தலைவலி இருக்கவங்க வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்டில் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை சார், அதுதான் பகலில் தூங்குறீங்க, பகலில் தலைவலி வருது. தலைவலிக்கு தூக்கம் எவ்வளோ பெரிய ஒரு ரிலீஃப் கொஞ்சம் எக்ஸ்பிளைன். அதுதான் முதல் மருந்து, தூக்கமின்மையால் தலைவலி. ஐ திங்க் இட்ஸ் ஆக்சுவலி a very important point. தூக்கம்ன்றது தான் ஃபர்ஸ்ட் மருந்து. பேராசிட்டமால் எப்பவுமே என் பேக்கில் இருக்கும். அது நான் எப்பவுமே எடுத்துப்பேன் தலைவலி வரும்போதெல்லாம். அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. டோன்ட் டூ இட் டூ மச். அடிக்கடி மாத்திரை போட்டிங்கன்னா மெடிகேஷன் ஓவர் யூஸ் ஹெட்டேக்குன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா நீங்கள் மாத்திரையை நிறைய போட்டு போட்டு உடம்ப பழக்கப்படுத்திடுறீங்க. ஸோ அந்த மாத்திரை இருந்தால் தான் வலி இல்லாமல் இருப்பீங்க. மாத்திரை கேட்டுகிட்டே இருக்கும் உடம்பு. நீங்கள் வந்து எங்களோட சண்டை போடுவீங்க, ஐயோ என்னால் முடிவே இல்லை டாக்டர், நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படி இப்படின்ட்டு. பட் அதை நிறுத்தி கொஞ்ச நாள் அந்த இதை அடிக்ட் பண்ணி விட்டா தான் உங்களுக்கு அந்த தலைவலி மாத்திரை இல்லாமல் ஓகேயா இருக்கும். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஆடியன்ஸ்க்கும் பொதுமக்கள் சொல்கிற ஒரு ரொம்ப காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர்ஸ் கிட்ட கேட்குறதா, சார் இந்த மெடிசன் சாப்பிட்டா எனக்கு சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு. இது பொதுவாக எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த மெடிசனுக்கும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் இல்லை. எல்லா மெடிசனுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. எஸ்பெஷலி வந்து பேராசிட்டமால், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தலைவலி மாத்திரைகள் கூட அதிக டோஸில் சாப்பிட்டீங்கன்னா லிவரை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது ஒன்று ஞாபகமாக வச்சுக்கணும். ஒரு அளவு ஒன்று இருக்குது பேராசிட்டமால் சாப்பிட்ற அளவு. ஜென்ரலாக அடல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 கிராம் பேராசிட்டமால் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 4 கிராம். 4 கிராம் ஒரு டேப்லெட் 500 மில்லிகிராம். ஸோ உங்களுக்கு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவை நீங்கள் தாண்டக்கூடாது. அதுவும் உங்களுக்கு கோ எக்ஸிஸ்டிங் மற்ற ப்ராப்ளம், லிவர் பிரச்சனை ஏற்கனவே இருந்தாலோ, இல்லை மது குடிக்கும் பழக்கமோ, இல்லை லிவரில் வீக்கம் ஏற்கனவே இருந்தாலோ, அந்த 4 கிராம்ன்றதே அதிகமான டோஸ்.
கேட்ஜெட்ஸ் நவீன உலகத்தின் ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள், ஒரு அன்அவாய்டபிள் திங். கம்ப்யூட்டர், லேப்டாப், டேப், ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், ஸ்க்ரீன்ஸ் எல்லாருமே தினமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன எழுத்துக்கள் உத்து பார்க்குறோம். இரவு நேரத்தில் விளக்கு அணைச்ச பிறகும் சின்ன பசங்க வந்து நிறைய டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது தலைவலியை காஸ் பண்ணுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இது எவ்வளோ சீரியஸ்? ஐ மசில்ஸ் கோஸ் இன்டு ஸ்ட்ரெயின், ப்ரொலாங் நியர் ஒர்க் பண்ணுறீங்களா. பேசிக்காக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு நியூ விஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு நியூ என்டிட்டியே இருக்குது. ஐடி பேஸ்ட் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா லாங் ஹவர்ஸ் ஆஃப் டியூரேஷனில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரொலாங் இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ மசில் ஸ்பாசம் போகும், ஸ்பாசம் ஆகும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளிங்கிங் ரேட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அப்போ பிளிங்கிங் ரேட் ரெடியூஸ் ஆக போது பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி வந்துடும். ட்ரை ஆய் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு திஸ். ஒரு நிமிஷத்துக்கு கண் சிமிட்டுறது இத்தனை தடவைன்னு இருக்கு. ஏன்னா கண் வந்து உள்ள நீர் லூப்ரிகேஷன், உங்க கண் இமை வந்து கண்ணு மேலே படுற அந்த டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம் வந்து கம்ப்யூட்டர் மானிட்டரையோ டிவியை பார்க்குறப்ப ரொம்ப குறைஞ்சிடுது. ஸோ அதனால கண் வந்து காஞ்சி போய் ட்ரை ஐன்னு ஒரு பிரச்சனை வருது. அந்த ட்ரை ஐ கூட தலைவலியை காஸ் பண்ணும். ஸோ அதனால வந்து ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் கேஜெட்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இதை குறைக்கலாம். பட் ஐ நோ சில விஷயங்கள் ப்ராக்டிக்கல் இல்லை, பட் அவாய்ட் பண்ண முடிஞ்சால் அவாய்ட் பண்ணலாம். இல்லை, பட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறதுன்னா, ஒன்ஸ் இன் அன் ஹவர் ஒரு ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் கண்ணை வந்து ஸ்க்ரீன்லேருந்து எடுத்துடுறது. வெளியில் செடி கிடி இருந்தால் அந்த மாதிரி பார்க்கறது, இல்லை வேற வேலை பண்ணுறது. ஸோ அப்பப்போ கண்ணை எடுத்துட்டு அண்ட் தூர பார்வை கிட்ட பார்வை அப்படி மாற்றி பண்ணோன்னா அது கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கும். அண்ட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க கண் டாக்டர், குழந்தைங்க கண் டாக்டர். குழந்தைங்க வந்து அனாவசியமாக தலைவலின்னு கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. ஸோ குழந்தை வந்து தலைவலின்னு சொல்லிட்டுன்னா அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. இல்லை இது ஒன்றும் இல்லை, நீ ஸ்கூல் டபாய்க்கிறதுக்கு பண்ணுற அப்படின்லாம் அதை டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வயிற்று வலி சம்டைம்ஸ் ஏமாத்துறதுக்கு சொல்லுங்க குழந்தைங்க, பட் தலைவலி அனாவசியமாக சொல்லாதீங்க. இதில் முக்கியமான விஷயம், ஒரு ரெட் ஃப்ளாக், ஒரு பயப்பட வேண்டிய ஒரு சைன் என்னென்னா, தூங்கிட்டு இருக்க ஒரு குழந்தை திடீர்னு எழுந்துச்சு தலைவலின்னு சொன்னாலோ, இல்லை காலையில் எழுந்த உடனே தலைவலியும் வாந்தியும் சேர்ந்து வந்தாலும், அது ரெண்டுமே வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ரொம்ப 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 அட்டென்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அவசியமாக அட்டென்ட் பண்ண வேண்டிய விஷயம். தூக்கத்துலேருந்து எழுந்து தலைவலி, காலையில் எழுந்த உடனே தலைவலி, இது ரெண்டு ரொம்ப முக்கியம். ஜுரத்தோட வந்து தலைவலி வாந்தி வந்தாலும் மூளை ஜுரமாக இருக்கலாம். கண்டிப்பாக மூளை அதுவும் கொஞ்சம் உயிருக்கு ஆபத்தான விஷயம். சாதாரண தலைவலிக்கும் மூளை ஜுரம்ன்றது எப்படி மேடம் கண்டுபிடிக்க முடியும்? மூளை காய்ச்சலில் வர தலைவலிக்கு வந்து காய்ச்சல் இருக்கலாம், காய்ச்சல் இல்லாமல் இருக்கலாம். டாக்டர் கிட்ட போனீங்கன்னா இந்த தலைவலி வந்து கான்ஸ்டன்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். டாக்டர் வந்து யூஸ்வலாக அதை பார்த்துட்டு சில சைன்ஸ் இருக்குது, கிளினிக்கல் சைன்னு சொல்லுவாங்க. கழுத்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், நெக் ஸ்டிஃப்னஸ்னு சொல்லுவாங்க. கழுத்து வலி இருக்கலாம், பின்னங்கழுத்தில் வலி இருக்கலாம். அந்த மாதிரி வலிகள் இருந்தால் அது மூளை காய்ச்சலுக்கு உண்டான சைன். வருஷக்கணக்காக இருக்காது அதெல்லாம். தொடர்ந்து பேசும் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். டாக்டர் தமிழக குடும்பத்துக்கான பிக் ஹெல்த் ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு டாக்டர் தமிழக குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. தலை வலிக்கும் போது ஹெவி பெயின் வரும்போது காது ரெண்டும் கேட்காத மாதிரி ஆகிடும். நல்ல காதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த தொண்டைக்கும் காதுக்கும் ஒரு டியூப் கனெக்ஷன் இருக்குது, ஹிஸ்டீஷியன் டியூப் கனெக்ஷன். அதுதான் காற்றை வந்து வெளியில் உள்ள காற்றுடைய ப்ரெஷரையும் காதுக்குள்ளே உள்ள ப்ரெஷரையும் மெயின்டைன் பண்ணுது. கரெக்டாக இருந்தால் தான் காது கேட்கும். நீங்கள் மலை மேலாம் ஏர் போனால் காது கும்முன்னு இருக்கணும், ஆடு வாயை திறப்பீங்க. பை வைட் ஏர் போய் அதை பேலன்ஸ் பண்ணுது. அது பேலன்ஸ் வந்து சைனஸ் ஒன்று அந்த டியூப் மூடிக்கணும் உடனே காது அப்படி கும்முன்னு இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படி காது லேஸ் அப்படி இழுத்து விட்டீங்கன்னா உடனே அது ஓப்பன் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் காது பெயின் இருக்கும், பெயின் இருக்கும், ரெஃபர் பெயின், இந்த நரம்பு ஃபுல்லா பெயின் வந்து. அதில் என்னன்னா காதில் பிரச்சனை இல்லாமலே காது வலி வரும். நல்ல மூக்கை இறுக்கி மூடிக்கிட்டு அப்படி ஃபுல் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த டியூப்பை திறந்துக்கிட்டு காற்று உள்ளுக்கு போகும். போய் அந்த காது ஜவ்வு வந்து இப்படி இருக்க வேண்டிய ஜவ்வு இப்படி இருக்குது, புஷ் பண்ணி நார்மல் ஆகும். விட்டிங்கன்னா திருப்பி போகும். இப்படி காலையில் ஒரு 10 தடவை, நைட்டுக்கு ஒரு 10 தடவை பண்ணிங்கன்னா ஸ்லோவாக நார்மல் பொசிஷன் வந்துடும். நார்மல் இது பேர் செல்வாம் வேணும். ஃபுல்லாக அது உங்களுக்கு தெரியும், சென்சேஷனே தெரியும். ஆனால் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது பண்ணிடாதீங்க, நீங்களே ப்ராப்ளத்தை பெருசாக்கிடுவீங்க. கண்டிப்பாக அதுதான் அதில் முக்கியமான மெசேஜ், முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதான் எனக்கு கொடுக்க வேண்டியது. சார் எனக்கு 20 நாளாக இந்த சைடு வலிச்சிட்டு இருந்தது சார். இப்போ ஒரு வாரமாக எனக்கு தண்ணி வடியுது சார் கண்ணில். அது ஒரு மாதிரி அந்த குடைச்சலாகவே இருக்குது. இந்த சைடு பூராவும் அப்படி தான் இருக்குது, கண்ணுக்குள்ளே அப்படி தான் இருக்குது சார். அவங்க வந்து டைரி எழுதணும், ஹெட்டேக் டைரின்னு ஒன்று இருக்குது, அது எழுதணும். அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க, எது புதுசாக, என்னைக்கு தலைவலி வந்தது, அன்னைக்கு உள்ள ப்ராப்ளங்கள் என்ன, அது அப்படின்னு உங்கள் குடும்ப டாக்டரோ
நியூராலஜிஸ்ட்டோ அவங்க கண்டுபிடிப்பாங்க உங்களுக்கு ஏன் தலைவலி வருதுன்னு. அதை நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தலைவலி வராது. இந்த தலைவலி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆரம்பத்தில் சார் சொன்னாங்க இது வந்துட்டு நோய் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு சிம்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிம்டம் வந்துட்டு எனக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கிறது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமாகவே இருக்குது. அம்மா கூட கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தாங்க, ஒரு வேளை கண் பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. கண் நல்லா தெரியுது, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எவ்வளோ சின்ன எழுத்தாக இருந்தாலும் நல்லா கண்டிப்பாக படிச்சிடுறேன். பட் ஆனால் என்னால் வந்துட்டு இன்னமும் அந்த தலைவலியிலேருந்து ரெக்கவர் ஆக முடியல. இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஸ்ட்ரெஸ்லாம் அது எல்லாமே. ஆனால் 9th ஸ்டாண்டர்டில் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. உங்கள் ஹிஸ்ட்ரி டிப்பிக்கல் மைக்ரேன் ஹிஸ்ட்ரி. தட் சின்ன வயசுலேருந்து தலைவலி, கடுமையான தலைவலி, அடிக்கடி வரக்கூடிய தலைவலி, அண்ட் உங்கள் இன்டர்ஃபியரிங் வித் யுவர் டெய்லி லைஃப், அதெல்லாம் டிப்பிக்கல் மைக்ரேன். மைக்ரேனுக்கு தவிர்க்கிறதுக்கு சில மாத்திரைகள் உண்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்து டாக்டரை பார்த்து அந்த மாத்திரைகளை எடுத்தீங்கன்னா அவ்வளோ வராது. வராமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் மைக்ரேன் வாழ்நாள் பூரா வந்து போகிற வியாதி. பட் அவ்வளோ கடுமையாக வராது, அவ்வளோ அடிக்கடி வராது. நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு டென்ஷன் வச்சுருக்கீங்க. அது சின்ன வயசில் இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, வேலை செஞ்சாலும் அந்த சைக்கோசோமேட்டிக் அந்த டென்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வெளியில் எடுத்து தூக்கி விட்டுட்டிங்கன்னா உங்கள் தலைவலி செட்டில் ஆகிடும். ஆக்சுவலாக சைனஸ் ப்ராப்ளம் வந்து நான் கேட்ட வரைக்கும் சொல்கிறேன். அதாவது சைனஸ்ங்கிறது வந்து க்யூர் பண்ணவே முடியாது, கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. சரி, இப்போ க்யூர் பண்ண முடியுமா முடியாது? முடியும். அலர்ஜிங்கிறது வந்து முதல்ல அலர்ஜி ஒவ்வாமை, அந்த அலர்ஜியை நிப்பாட்டிட்டீங்கன்னா 100% யூ ஆர் ஃப்ரீ. இன்ஃபெக்ஷனால் வருதுன்னா இன்ஃபெக்ஷனை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஆன்டிபயோட்டிக் போட்டு ஒரு கோர்ஸ் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சர்ஜரி ஃபெஸ்ட்னு வந்திருக்கு. அது வந்து சின்ன எண்டோஸ்கோப்பை மூக்குள்ள விட்டு ஸ்கார்லாம் இருக்காது, எடுத்து டிவியில் பெருசாக பார்த்து எதை அடைக்குது, எந்த ட்ரைனேஜ் அடைக்குதுன்னு பார்த்து கிளியர் பண்ணிட்டா 100% க்யூர். 100க்கு 100 வேரோடு அறுக்க முடியும்னு நான் அஷ்யூர் பண்ணுவேன். சார், எனக்கு தலைவலி வர்றது இப்போ பிரியாணி அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 2 ஹவர் கழிச்சு தலைவலி வந்துடும். இன்டைஜஷன், ஆசிட் ரிஃப்ளக்ஸ், ஹெடேக், இதுக்கு கனெக்ஷன் எப்படி பண்ணுவீங்க மேடம்? மைக்ரேனுக்கும் அஜீரணத்துக்கும் சம்மந்தம் உண்டு. மைக்ரேனுக்கும் ஃபுட் அலர்ஜிஸ்க்கும் சம்மந்தம் உண்டு. இது தெரிஞ்ச விஷயம். பட் ஏன்ட்டு எங்களுக்கு கிளியராக இன்னும் தெரியாது. நிறைய பேருக்கு ஃபுட் சென்சிட்டிவிட்டி இருக்கலாம். அது யாருக்கு எந்த ஃபுட் சென்சிட்டிவிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. சார், இப்போ வந்து நான்வெஜ் நிறைய வயிறு ஃபுல்லாக சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சோடனே தலை கேர் ஆகும். தலை கேர் ஆன பிறகு விக்கல் வரும், ஏப்பம் வரும், ஒரு 1 ஹவர் இருக்கும். அதுக்கடுத்து ஹெட்டேக் வரும். இது என்ன இந்த டைப் ஆஃப் தலைவலி இது? அது என்னன்னா சில பேருக்கு சாப்பிட்றது வந்து திருப்பி அப்படியே மேலே வரும், நெஞ்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாதிரி ஒரு தொண்டையில் ஃபீல் பண்ணுவோம். அது வந்து கேஸ்ட்ரிக் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து சில பேருக்கு நைட்டில் எழுப்பி விட்டுரும். அந்த ஜிஆர்டினால வீசிங் வரும், தலைவலி வரும், தூக்கம் சரியாக இருக்காது. ஸோ அது பல பிரச்சனைகளுக்கு உண்டா. அதில் பர்டிகுலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீ ஃபுட்டு கனெக்ட் பண்ணுறதுனா அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா சீ ஃபுட் இஸ் அலர்ஜினால இந்த தலைவலி வரலாம். ரெண்டாவது ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி, சிலவங்களுக்கு அந்த ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி வரும்போது வரும். அப்போது நீங்கள் அதை பார்த்து அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது தான். சைனீஸ் ஃபுட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய ரெஸ்டாரண்ட்ஸை சாப்பிட்ற ஃபுட்டில் எம்எஸ்ஜி ஆட் பண்ணுவாங்க. எம்எஸ்ஜின்றது மோனோசோடியம் குளூட்டமேட். இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் ஆட் பண்ண ஃபுட்ஸை சாப்பிட்டா ஹெட்ஏக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு வெல் நோன் ஃபேக்ட். சரி, இப்போ தலைவலி அதே மாதிரி அக்யூப்ரெஷர், அக்யூபங்க்சர் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அது ஹெல்ப் பண்ணுங்களா தலைவலிக்கு? அக்யூப்ரெஷர் ஹெல்ப்ஸ். பிகாஸ் அவங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இங்கே காது உள்ளுக்கு இஃப் ஷி ப்ரெஸஸ் தட் ஹர் ஹெட்ஏக் ஃபீல்ஸ் பெட்டர். அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி அன் அக்யூப்ரெஷர் பாயிண்ட். காது உள்ளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்மளே நம்மளை அறியாமல் சில அக்யூப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு டாக்டர்ஸ் காமிச்ச மாதிரி காதுக்குள்ளே விரலை வச்சு அழுத்துறதும் ஒரு வகையான அக்யூப்ரெஷர் தான். அக்யூப்ரெஷர் தலைவலிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா, கண்டிப்பாக வேலை செய்யுமா, என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு அக்யூபங்க்சரிஸ்ட்டை நம்ம ஷோ கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஐ வெல்கம் மிஸ்ஸஸ் வனிதா டு டெமான்ஸ்ட்ரேட் அக்யூபங்க்சர் டு அஸ். மிஸ் வனிதா ப்ளீஸ். இப்போ ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தரை கூப்பிட போகிறேன். அவங்க கிட்ட வந்து மிஸ்ஸஸ் வனிதா அக்யூபங்க்சரை பற்றி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறாங்க. ப்ளீஸ் மேடம் வாங்க. நீங்கள் எப்படி உட்காந்து. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான பாயிண்ட்ஸு. அது என்னென்ன பாயிண்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த பொட்டு வைக்கிற இடம் இருக்குது பாருங்கன்னா, முக்கியமாக எல்லாருக்குமே இந்த கார்னர் இந்த இடத்துல தான் வந்து அதிகமான பெயினே ஸ்டார்ட் ஆகும். ஒன் சைட் மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இன்சைட் ரைட் சைடில் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கு இந்த சைடில் உண்டான பாயிண்ட்டு. தேர்டு வந்து இந்த 2 புருவம் ஆரம்பிக்கிற இடம், இந்த சைனஸ் ட்ரபிள் இருக்கவங்களுக்கு அதிகமாக இந்த இடம். அப்புறம் இங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்கும்.
தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து பொட்டு வைக்கிற இடத்துல இங்கே அவ்வளோவா பெயின் இருக்கும். இந்த 2 காது மடல் சேர்றது இதுவும் சேர்ற இடத்துல இங்கே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. அது போக இந்த காது மடல் கொஞ்சம் லைட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த போன் முடிகிற இந்த எட்ஜு இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பண்ணால் அவங்களுக்கு நல்லா வலி தெரியும். இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு. இப்போ நான் லைட்டாக ப்ரெஷர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லேயும் நம்ம பண்ணக்கூடியது. Right. Okay. Thank you. Thanks a lot. Thank you. Thanks for coming for the show. Thank you. எனக்கு என்ன 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த டைமிங்கான தலைவலி வரும். 5th ஸ்டாண்டர்டில் நான் எக்ஸாம்லாம் எழுதுனதே கிடையாது. எக்ஸாம் எப்படின்னா மார்னிங் எக்ஸாம் நடக்கும். இப்போ நான் மார்னிங் ஸ்கூல் போகவே மாட்டேன். ஏன்னா டெய்லி வந்து எனக்கு 6:30 ஆனால் தலைவலி வந்துடும். 11:15க்கு தலைவலி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அந்த டைமில் நான் கீழே விழுந்து உருண்டு ரொம்பலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் 1 இயராக. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கலாக நானாக வந்து இதெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு தலைவலி கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். இப்போ என்னென்னா தைலம் நிறைய போட ஆரம்பிச்சதுனால தைலம் போட்டு கண்ணில் தண்ணி வரும். அந்த இது இப்போ வந்து தைல எஃபெக்ட் கூட எனக்கு இப்போ இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி வருது இப்போ கம்மியாக, அந்த தைலத்தோட பவர் கையில் வச்சுட்டு இப்படி பக்கத்தில் வச்சுனா தண்ணி கடகடன்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தலைவலி கம்மியாகும். நாங்கள் யாரும் அக்யூப்ரெஷர் எக்ஸ்பர்ட் இல்லை, பட் மெனி பேஷண்ட்ஸ் அவங்களா கண்டுபிடிச்சிப்பாங்க certain ways of cutting down the severity of the headache. And one point which many patients say is காது உள்ளுக்கு ஒரு பாயிண்ட். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க ஒரு பட் எடுத்து அந்த ஒரு சர்டன் பாயிண்டில் அப்படி ப்ரெஷர் கொடுத்துப்பாங்க. கொடுத்த உடனே அவங்களுக்கு தலைவலி ஒரு பொறுக்கிற லெவலில் இருக்கும். அதான் சார், அந்த இடத்துல தான் ஃபேஷியல்னுடைய பிரான்ச்சஸ் இருக்குது, வெல் ஆஃப் அதில் அமுக்கின உடனே அந்த ப்ரெஷர் கம்மியாகும். ஹெல்மெட் போட்டு 1 hour டிரைவ் பண்ணோம்னா ஹெல்மெட்டை கழட்டினோடனே தலைவலி வந்துடுது சார். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே குறைஞ்சிருது. நம்ம ஹெல்மெட் போடாத நம்ம வண்டி ஓட்டின்னு போகும்போது நேச்சுரலாக மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஹெல்மெட் போட்டுக்கும் போது ஒரே பொசிஷனில் போகும்போது இந்த பின் கழுத்து தசைகள் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. அதாவது அப்படியே இப்போ நம்ம கை கூட நமக்கு நேரம் அப்படியே ஒரே பொசிஷனில் வச்சுருந்தோம்னா அப்படி இப்படி மாற்றிக்கிறோம். அது வந்து இன் ஆர்டர் டு அவாய்டு இது அந்த பெயின் குறைக்கிறதுக்காக, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. அது மாதிரி நம்ம ஒரு 2 kilometers 5 kilometers 10 kilometers டிரைவ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்பாசத்துக்கு போகுது. அப்போ கட்டாயம் தலைவலி வரும். எப்பவுமே ஒரு பெயின் வரும்போது அதே இடத்துல இருக்காது. நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் நரம்பு படர்ந்து இருக்குது. அதே கெமிக்கல்ஸ் அங்கேயும் பரவும். அது பேர் பெயின் ஸ்ப்ரெட்டிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே பெயின் நர்வ் எண்டிங்ஸ் வந்து எங்கேயும் இருக்கும்போது பக்கத்தில் அப்படியே தொத்தி எல்லா இடத்துலையும் பெயின் வர மாதிரி தெரியுது. நீங்கள் ஒன்ஸு போகும்போது ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு நல்லா ஒரு 5 minutes ரிலாக்ஸேஷன் பண்ணி நல்லா மூமெண்ட்ஸ் பண்ணி எல்லாத்துலேயுமே வந்து ரிலாக்ஸேஷன், கடைசியில் ரிலாக்ஸேஷன். தமிழ்நாட்டில் என்ன காரணத்திற்காக தலைவலி வருது, அதிகமாக எந்த காரணத்தினால் தலைவலி வருது, பெண்கள் ஆண்கள் ஒரு 2 2 3 சொல்லிட்டீங்கன்னா அப்படியே வில் ஜஸ்ட் மூவ். டென்ஷன் ஹெடேக், அலர்ஜிக் சைனஸ். மேடம் ஒரு 30% தலைவலி வந்து புவர் லைஃப் ஸ்டைல். அண்ட் இப்போ ஐடி ப்ரொஃபஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் கன்ஸ்ட்ரெயின் அதுவும் இஸ் கண்ட்ரிபியூட்டிங். ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ் அவங்களுக்கு வந்து முதல் காரணம் வந்து இந்த குழந்தைகள் தான். அவங்கள வந்து நான் சொல்லுவேன். உங்ககிட்ட ஒரு பர்சனல் கொஸ்டின். India is one of India's leading neurosurgeon and neurologist and you have a big experience many years. Migraine உங்களை பாதிச்சிருக்கா? இருந்தது. அதுல நீங்க எப்படி அதுல இருந்து வெளியே வந்தீங்க? அந்த இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களா. I want to listen also. 9 வயசுலேருந்து எனக்கு மைக்ரேன் இருக்கு. ஆனால் மெனோபாஸ் ஆனதும் போயிடுது. எனக்கும் அந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. பீரியட்ஸ் டைமில் அதிகமாகும். பட் நான் வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன். அண்ட் ஐ ஹாவ் அ வெரி வெரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அண்ட் ஐ ஆல்வேஸ் டெல் எவ்ரிபடி லிசன் டு யுவர் பாடி. உடம்பு வந்து நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் உடம்புக்கு ரெஸ்ட்டை கொடுங்க. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்ம யாருமே இன்டிஸ்பென்சிபிள் கிடையாது. இப்போ நம்ம இல்லைன்னா உலகமே நின்றுடாது.
நம்ம எல்லாம் அந்த நினைப்பில் இருக்கோம். நான் இல்லைன்னா எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? எல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த தாட் வரணும் நமக்கு. மைக்ரைன் மேனேஜ்மெண்ட்ல இப்போ நம்ம சொன்ன எளிய முறைகள் ப்ளஸ் டென்ஷன் ஃப்ரீ லைஃப் அதெல்லாம் தாண்டி மருத்துவத்தில் இன்னைக்கு நம்ம கையில் ஒற்றை தலைவலிக்கு நம்ம கையில் என்ன வைத்தியம் இருக்குது, என்ன மருந்துகள் இருக்குது? நியூவர் ட்ரக்ஸ். இந்த அக்யூட் ஹெடேக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய மருந்துகள் புதுசாக வந்திருக்கு. அது வந்து ட்ரிப்டான்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. அதுக்கு சில சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. பட் அடிக்கடி ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணாதான். பட் சூப்பர்வைஸ்டாக யூஸ் பண்ணால் 10 நிமிஷத்தில் மைக்ரைன் தலைவலி சரியாக போயிடும். அதை வந்து வேஃபராக வச்சுக்கலாம். நாக்கில் வேஃபர் ஆட்டம் வச்சுருப்பாங்க, இல்லை நேசல் ஸ்ப்ரே. ஸோ நம்ம மாத்திரையை சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறோமே, அதெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது. இந்த மூக்கில் அப்படி ஒரு ஸ்ப்ரே அடித்ததும் 10-15 நிமிஷத்தில் போயிடும் தலைவலி. சிம்பிள் ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அப்சல்யூட்லி ஐ ரியலி என்ஜாய். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு டாக்டர் தமிழ் மக்களின் மிகப்பெரிய ஹெல்த் ஷோ. தலைவலி ஒரு பெரிய பிரச்சனை. தலைவலி பல ரூபத்திலையும் பல சமயத்திலையும் வந்து நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. இந்த தலைவலி பிரச்சனைக்கு வீட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் பற்றி பேசுறதுக்கு மருத்துவர் சிவராமன் நம்ம கிட்ட இருக்காரு. அவர் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு நம்ம கிட்ட பேச போறாரு. இப்போ இன்னைக்கு நம்ம சமையலறையில் எடுத்தீங்கன்னாலே நிறைய பொருட்கள் வந்து இந்த மாதிரி தலைவலியின் தீவிரத்தை குறைக்கக்கூடியது. அந்த வகையில் வந்து நம்ம ஒரு சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சுக்கு, இந்த சுக்கு பத்து வந்து ரொம்ப நெடுங்காலமாக நம்ம தலைவலியை போக்குறதுக்கான மருந்து. அது வந்து 2 தலைவலியும், அதாவது அலர்ஜி நீர் கோர்த்து வரக்கூடிய சைனசைட்டிஸ் ஹெடேக்காக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வாஸ்குலர் ஹெடேக்காக வரக்கூடிய பித்த தலைவலின்னு சொல்லக்கூடிய மைக்ரேன் ஹெடேக், 2லேயுமே ஒரு வலி நிவாரணியாக பயன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த சுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடியது. ஆனால் சுக்கை பயன்படுத்தும் போது அதனுடைய மேல் தோலை சீவிக்கணும். மேல் தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பொடிச்சு கொஞ்சம் தண்ணீரில் குழைச்சி நெற்றியினுடைய மேல் பகுதியில் ஒரு சின்ன ஒரு லேயராக போடணும். குழந்தைங்களா இருக்காங்க, ரொம்ப ஒரு 10 வயது 8 வயது உள்ள குழந்தைக்கு தலைவலி இருக்குன்னு நிறைய பெருசாக பத்து போட்டால் ரொம்ப எரிச்சல் வந்துடும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வாலட்டைல் ஆயில் கண்டென்ட் வந்து சில நேரத்தில் வந்து ரொம்ப எரிச்சல் கொடுத்துரும். அதனால் 10-12 வயதுள்ள குழந்தைங்களுக்கு ரொம்ப பெருசாக போட வேண்டாம். இது வந்து வலி ஒரு பக்கம் குறையிறதோட இதிலிருந்து வரக்கூடிய மனத்தினால மூக்கடப்பும் போகும். பித்த தலைவலியாக இருக்குது, ரொம்ப இந்த மாதிரி ஒரு கொமட்டலோடு வரக்கூடிய ஒரு பக்கமாக அப்படியே துடிப்பு, நமக்கு துடிப்பை உணர முடியும். நெத்தியில் டப்புன்னு உள்ள அடிக்கிற ஒரு உணர்வு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மைக்ரைன் தலைவலிக்கு மிகச்சிறந்த எளிய ஸ்டீமினலேஷன்னா நொச்சி தலையில் எடுக்கக்கூடிய வேது பிடிக்கிறது. இந்த நொச்சி தலை வந்து இப்போ கூட கார்பரேஷனில், நம்ம ஊர் கார்பரேஷனில் கூட எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கொசுவை விரட்டக்கூடிய ஒரு மூலிகைன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து எல்லார் வீட்லேயும் தோட்டத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப எளிய எல்லோருக்கும் தெரிஞ்ச மூலிகை, ஒரு நல்ல மனம் கொடுக்கக்கூடியது. இது வந்து சாதாரணமாக ஒரு வலி நிவாரணியாக சித்த மருத்துவத்தில் மிக அதிக அளவில் பயன்படுறது. சாதாரண மூட்டு வலிக்கெலாம் கூட இதை வச்சு ஒத்தரம் கொடுப்பாங்க. ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு 4-5 இலையை போட்டு நல்லா ஒரு 2 செம்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆவி வர்றதை, அந்த ஆவியை நல்லா முகத்தில் முகர்ந்து எடுத்தோம்னா எந்த விதத்துலையும் அது நமக்கு ஒவ்வாமை கொடுக்காது. இதில் இருக்கிற ஒரு யூஜினால்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய வாலட்டைல் ஆயில், அது வந்து ஒரு 2 வகையிலையும் வேலை பார்க்கும். அது ஒரு வாஸ்குலர் ஸ்பாசத்தை குறைக்கும், அதோடு சேர்ந்து நமக்கு இந்த பித்தத்தன்மையை குறைக்கிறதுனால திரும்ப தலைவலி வராமல் இருக்கும். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே நீர்க்கோவ மாத்திரைன்னு அந்த காலத்தில் செஞ்சு வைப்பாங்க. இன்றைக்கு வந்து சித்த ஆயுர்வேத கடைகள்லையும் அதை வந்து விற்பனை பண்ணுறாங்க. அந்த நீர்க்கோவ மாத்திரை ரொம்ப எளிதாக செய்யலாம். ரொம்ப இலகுவாக மஞ்சளில் 2 மஞ்சள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மஞ்சளும் மேலே தேய்ச்சி குளிக்கிற அந்த கஸ்தூரி மஞ்சள் 2 மஞ்சள், சுக்கு, ஓமம், லவங்கப்பட்டை, சாம்பிராணி இதெல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பொடியை எலுமிச்சம்பழச்சாறில், இந்த பொடி தான் அந்த மஞ்சள்லாம் சேர்த்து, மஞ்சள் கப்பு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் சுக்கு, மிளகு, ஓமம், லவங்கம், சாம்பிராணி இதெல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கு. இந்த பொடியை நம்ம கொஞ்சம் எலுமிச்சம்பழச்சாறு விட்டு அரைச்சி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். ஒரு சுண்டக்காய் அளவு அது மாதிரி உருட்டி வச்சுட்டோன்னா அது உருட்டி வெயிலில் வச்சு காய வச்சுக்கணும். காய வச்சிட்டோன்னா அது மாதிரி ஒரு மாத்திரைகளாக நமக்கு கிடைக்கும். இது மாதிரி உருட்டி காய வச்ச பொடி, இதை வந்து ஒரு வேளைக்கு நமக்கு தலைவலி வரும்போது அதை நல்லா இழைச்சி, நல்ல தண்ணீரில் இழைச்சி நெத்தி மேலே பற்றிடலாம். பாலில் இழைச்சி நெத்தி மேலே பத்து போடலாம். உடனடியாக நம்ம அது ஒரு மூக்கடைப்பு, தும்மலில் வரக்கூடிய தலைவலியாக இருந்தாலும் சரி, இல்லை மைக்ரைன் ஹெடேக்கில் வரக்கூடிய தலைவலியாக இருந்தாலும் சரி, அந்த தீவிரத்தை நல்லா குறைக்கும். அதே மாதிரி வீட்டில் செய்யக்கூடிய தலைவலி போகிறதுக்கு ரொம்ப கைப்பக்குவமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதிமதுரம் சோம்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க.
அந்த அதிமதுரம் ஒரு பங்கும், இன்னொரு பங்கு பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் சோம்புன்னா நம்மலாம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சோம்பும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்க வேண்டியது. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்பூன் போட்டு பாலில் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து வெல்லமோ இல்லை பனை வெல்லமோ போட்டு பாலை காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு டீ வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்து அந்த அதிமதுர சோம்பு பால் சூட்டோட குடிச்சோன்னா எப்படிப்பட்ட தலைவலினாலும் உடனடியாக குறையும். அப்போ அந்த நீர் கோர்த்து மூக்கடைக்கிற தன்மையை மாற்றுறதுக்கு மிகச்சிறந்த ஒரு எளிய பொடி வந்து என்னென்னா சீந்தில் பொடின்னு சொல்லுவாங்க. சீந்தில் தண்டுங்கிறது ரொம்ப காட்டு பக்கத்தில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வேறு. அந்த செடியினுடைய தண்டை நோய் எதிர்ப்பாற்றலை குறைஞ்சிருக்கவங்களுக்கு கூட்டுறதுக்காக பயன்படுத்துறது. சைனசைட்டிஸ் ஹெட்டேக்குக்கு அந்த சீந்தில் தண்டு பொடியை ஒரு அரை ஸ்பூன், இந்த பொடியை வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி வெந்நீரில் சாப்பிடலாம். அமிர்தவல்லின்னு சொல்லி மிகச்சிறப்பாக பேசப்படக்கூடிய அந்த சீந்தில் தண்டு பொடியை வீட்டில் வச்சுக்கலாம். அந்த பவுடரை வச்சுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி காலையிலையும் நைட்டு எடுத்தோம்னா இந்த சைனசைட்டிஸ் ஹெட்டேக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போயிடும். இந்த பொருட்கள் எல்லாமே தலைவலி இருக்குது அப்படின்னா இந்த பொருட்கள் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய செலவோ மிகப்பெரிய மருத்துவ அறிவோ எதுவும் தேவையில்லை. சாதாரணமாக வீட்டில் எல்லாரும் செய்யக்கூடிய அளவில் உள்ள ஒரு விஷயம் தான். தேங்க்யூ டாக்டர் சிவராமன். ரொம்ப 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 இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. வீட்டில் ரொம்ப எளிமையான வழிகளில் தலைவலியை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது டாக்டர் சிவராமன் ரொம்ப அழகாக சொன்னார். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் சார். தேங்க்யூ. நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ என்னுடைய டர்ன். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் விஷயம். சாப்பிட்ற உணவில் எதெல்லாம் சாப்பிட்டா தலைவலியை குறைக்கலாம். உங்களுக்கு அடிக்கடி தலைவலி இருந்தால் இல்லை அடிக்கடி தலைவலி வந்தால் எந்த விதமான உணவுகளை சாப்பிடலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உணவு. ஓகே, இது எப்படி தலைவலியை குறைக்கணும்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். தலைவலிக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரிழப்பு. நீரிழப்பு காரணம் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி நம்ம உடம்புல எப்போ இருக்கணும். அந்த அளவு குறைஞ்சால் கட்டாயம் தலைவலிக்கும். ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 கிளாஸ் தண்ணி குடிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டர் மெலன் சாப்பிடுங்க. இதில் இருக்கக்கூடிய நீர் சத்து உங்கள் தலைவலியை தடுக்க போதுமானது. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உணவு ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு. எப்படி உருளைக்கிழங்கு தலைவலியை குறைக்கும்? அவிச்சும் சாப்பிடலாம், பொரியலாக சாப்பிடலாம், ஆனால் ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல B6 அப்படின்னு ஒரு விதமான விட்டமின் இருக்கு. இந்த B6ன்ற விட்டமின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுனால தலைவலியை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உருளைக்கிழங்கு பொரியல் ஓகே, அப்படியே பாஸ் பண்ணுங்க, பின்னாடி சாப்பிடுங்க, ப்ளீஸ் சாப்பிடுங்க. ஓகே, வேக வச்சு சாட் மசாலா கூட போட்டு சாப்பிடலாம், அதுவும் நல்லதுதான். நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப காமனாக சாப்பிட்ற ஃபுட். வாழைப்பழம். ஓகே, வாழைப்பழத்தில் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் நார் சத்து அதிகம், 2வது பொட்டாசியம், 3வது மெக்னீசியம். மெக்னீசியம்னு இருக்கக்கூடிய ஒரு சால்ட் உங்கள் உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும். அந்த மெக்னீசியம் அளவு குறைஞ்சால் என்ன வரும்? தலைவலி வரும். ரொம்ப சிம்பிள். தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம், எந்த காரணத்துக்காகவும் சாப்பிடலாம். தலைவலிக்கு இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். எல்லாரும் ஒன்று எடுத்துங்க, அப்படியே பாஸ் பண்ணுங்க. எள்ளு மிட்டாய். எள்ளு சிசேம் சீட்ஸ். எள்ளு எப்படி ஹெட்டேக்கை குறைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக எள்ளு சாப்பிட்றதுனால பாடிக்குள்ள ஒரு கெமிக்கல் ஒன்று உருவாகுது. அந்த கெமிக்கல் பேர் என்டார்ஃபின். நம்ம ஏற்கனவே அந்த என்டார்ஃபின் பற்றி பேசணும் இல்லைங்களா? இது ஒரு ஹாப்பி ஹார்மோன். உங்கள் உடம்புக்குள்ள அந்த என்டார்ஃபின் உருவாகிறதுனால உங்கள் தலைவலி குறையும், தூக்கம் சீராகும். அதுவும் இல்லாமல் எள்ளு உடம்புக்கு நல்லதும் கூட. ஸோ இதை யாராவது ட்ரை பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா எல்லாரும் எடுத்துங்க. சாரி, இங்கே பாஸ் பண்ணும், அப்படியே கொடுத்துட்டு பாஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அடுத்து வருவது ப்ரௌன் பிரெட். எல்லாருக்கும் தெரியுதுங்களா ப்ரௌன் பிரெட்? ஓகே, ப்ரௌன் பிரெட்ல ஆக்சுவலாக ஒரு சிறப்பம்சம் இருக்கு. வீட்டில் பண்ணக்கூடிய பிரெட்ல கிளைசெமிக் இண்டெக்ஸ், அதாவது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இந்த ப்ரௌன் பிரெட்ல இருக்கு. பிளட் சுகர் பாடியில் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்லோ ரிலீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு பிளட் சுகர் டிப் ஆகிற டைம்ல வரக்கூடிய தலைவலியை அவாய்ட் பண்றது இந்த ப்ரௌன் பிரெட். கொடுங்க ப்ளீஸ், பாஸ் இட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இன்னும் என் கையில் இப்போ 2 ஃபுட்ஸ் இருக்கு. ஒன்று ஹனி, இன்னொன்று வந்து வால்நட்ஸ். ஹனி, வால்நட்ஸ், கோஜி பெரிஸ், கூஸ்பெரிஸ் இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தலைவலியை ப்ரிவென்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபுட்ஸ். எல்லா ஃபுட்ஸ்க்கும் ஒரு காரணம் இருக்குது. எந்தெந்த ஃபுட்டில் எந்தெந்த சத்து அதிகமாக இருக்குன்றதுக்காக தான் இந்த ஃபுட்ஸ் உங்ககிட்ட காமிச்சிருக்கு.
இது லேட்டஸ்ட் மெடிக்கல் ஜேர்னல்லேருந்து எடுத்த ஆர்டிகல்ஸ். டாக்டர் ஷோவை எக்ஸ்க்ளூசிவாக தமிழில் நம்ம டாக்டர் ஷோவில் தான் சொல்லிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். தலைவலி உள்ளவர்கள் கவனிக்க வேண்டிய உணவுகள் மற்றும் சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள் உங்கள் கையில் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுங்க, தலைவலியை நிச்சயமாக தடுக்கலாம். அடுத்த வாரம் மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.